welcome back to my channel. நான் வெங்கடேஷ் பட் சாரோட ஃபேன். இப்போ அவர் செஞ்ச பிசிபெலபாத்தை நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அவரோட அளவுக்கு இல்லைனாலும் ரொம்ப டேஸ்டியாக வந்துச்சு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதோட பவுட்ரு செய்ய என்னெல்லாம் ஐட்டம்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணு பார்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்தப்பருப்பு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அது கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணும். அப்போ தான் 6 மாதம் ஆனாலும் இந்த பவுட்ரு வந்து கெட்டே போகாமல் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்ல கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவுக்கு கசகசா, அதையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கசகசா வறுக்கும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டே வறுக்கணும், இல்லைனா டக்குன்னு கரிஞ்சிரும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கிராம்பு போட்டுக்கலாம். அது கூடவே பட்டை வந்து ஒரு 20 கிராம் அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒட்டுக்கா வறுத்துக்கோங்க. நல்லா இதோட ஃப்ளேவர் வரும். அப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நல்ல ஃப்ளேவர் வருது, இதை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 காஞ்ச மிளகாய் இருக்கு இல்லையா, அது வந்து போட்டுக்கலாம். அது போட்டு இது மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். மிளகாவோட காம்பு எடுத்துடலாம், வெளியில் காம்பு எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. இதையும் எடுத்துடலாம் வெளியில். இப்போது மல்லி விதை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையும் வறுத்துக்கலாம். இந்த பவுட்ரை நீங்கள் ஃபுல் டைம் போட வேண்டாம். இது வந்து நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு 4-5 வாட்டி நம்ம செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ஒரு 10 இலை எடுத்து அதையும் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கெல்லாம் போடுவோம்ல அந்த இலை. அதுக்கப்புறம் சின்ன ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கு. அது கூட வெந்தயம் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு போதும். அதிகமாக போட்டால் கசப்பு வந்துடும். அதனால் வெந்தயம் வந்து கம்மியாக போட்டால் போதும். இதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா கூலானதுக்கப்புறம் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டாம். அதுக்குள்ளே நம்ம வந்து அரிசி வேக வச்சு எடுத்துடலாம். நான் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். ஓகே, 1/2 கப் அளவுக்கு பச்சரிசியும், அது கூட பருப்பு இருக்கு இல்லையா, நம்ம சாதா துவரம் பருப்பு, அது வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் 5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா குழைய வேகணும், அதுக்காக தான். அது நல்லா வேக வச்சிடலாம். ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் வரட்டும். அதுக்குள்ளே கொஞ்சம் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நான். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் பவுட்ரு பண்ணும். இப்போ நம்ம பிசிபெலபாத் செய்கிறது பார்த்துக்கலாம். ஒரு பேன் எடுத்து அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் ஆயில் நல்லா சூடாயிட்டு கடுகு போட்டுக்கலாம். ஓகே, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அது வந்து போட்டுக்கலாம். நான் ஒரு 100 கிராம் அளவு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால நல்லா கோல்டன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த புளியிலிருந்து நம்ம ஒரு 50 ml வரைக்கும் புளி தண்ணி கரைச்சி எடுத்துருக்கோம். அது கூட கருப்பு சக்கரை பொடி இல்லைனா வெல்லம் ஏதாவது ஒன்று, அது வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு இனிப்பு டேஸ்ட் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பிசிபெலபாத் அந்த சாப்பாடெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதி வருது. இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை கட் பண்ணி வச்சது இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சாப்பாடெலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ சாப்பாடை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த தண்ணி இருக்கணும். தண்ணி இருந்து நம்ம போட்டால் தான் நம்ம பிசிபெலபாத் கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். நம்ம தண்ணி ஊற்றாமல் ரொம்ப திக்காக போட்டோம்னா ரொம்ப கெட்டியாயிரும், சாப்பாடு நல்லா இருக்காது. அதனால தான் ஃபஸ்ட் நம்ம 2 கப் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு ஆட் பண்ணுறோம்.
இப்போ இதுவும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிசிபெல்லாபாத் பவுடர், அதை வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து கொஞ்சம் தண்ணி எடுத்து அதில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சிக்கலாம், இல்லைனா அங்கங்கே கட்டை ஆயிரும். அதனால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிட்டோம்னா எங்கேயுமே கட்டை பிடிக்காமல் நல்லா வந்துடும். எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிக்கும் நம்ம சாப்பாடில். அதனால தான் சிலவங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்வாங்க. நான் இன்றைக்கி பியூர் பிசிபெல்லாபாத் ப்ளெயினாக செய்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வெங்கடேஷ் பட் சாரோட ரெசிபியிலிருந்து நான் ட்ரை பண்ணது தான். அவரோட அளவுக்கு இல்லைனாலும் நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்ததில் ரொம்ப டேஸ்டியாக வந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நம்ம அந்த மசாலா வாட்டர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, எல்லா சைடுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 கொதி வரட்டும். 2 கொதி வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். 50 ml நெய் சேர்த்துட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம பிசிபெல்லாபாத் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூடான பிசிபெல்லாபாத் கொஞ்சம் சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாம் என் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.